கரெக்ட். ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பஞ்சாப் கிங்ஸோட எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி ஆக்சுவலி பஞ்சாப்க்கு எதிராக தான் வந்தது. முதல் மேட்ச் சிஎஸ்கே பஞ்சாப்க்கு எதிராக தான் விளையாடணும். லிட்டில் பிட் டிஃபரண்ட் சைடு பஞ்சாப் கிங்ஸ். நம்ம பார்த்தோம் ஸ்பின்னர்ஸ் நியூஸ் அவ்வளவா இல்ல, பட் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், ஒரு தீக்ஷனா இங்கிலீஷ் பிளேயர்ஸ்லாம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. பேர்ஸ்டோ பயங்கரமா ஃபார்ம்ல வந்தாரு. மிடில் ஓவர்ஸ் அண்ட் பவர் பிளே ரன் ரேட் 8.5. 17 to 20 ஓவர் சிஎஸ்கே ரன் ரேட் எடுத்தீங்கன்னா 12 ரன்ஸ் per ஓவர். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். as usual நம்ம கெஸ்ட் பிரேதம் இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி. உடல் மண்ணுக்கு உயிர் மஞ்சளுக்கு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஓட வால்பேப்பர் வச்சுட்டு வந்துட்டாரு பிரேதம். ஒரு முக்கியமான ஒரு போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. நிறைய ஹிஸ்டரி இந்த ரெண்டு டீம் இடையில இருக்கு. விளையாடும் போது நிறைய ஐகானிக் மேட்சஸ் நமக்கு ஞாபகம் இருக்கு. சேப்பாக்ல ஒன்ஸ் அகைன் அந்த ஃபோர்ட்ரஸ்ன்றது ரீகெயின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆற மாதிரி தெரியுது. இன்னும் கூட ஒரு மேட்ச் முக்கியத்துவம் அதிகரிக்குது. எஸ்பெஷலி சேப்பாக்ல ஹோம் மேட்ச் விளையாட போறாங்க அப்படின்னா மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லி ஆனும் பிரேதம். சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் மஸ்ட் வின் கேம் பத்ரி. பட் ஒரு சின்ன இது நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஹிஸ்டரி நீங்க நிறைய ஹிஸ்டரி இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் சூப்பர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஆடு இருக்காங்க. பிளஸ் ஒரு தரம்சாலால ஒரு தோனி ஒரு 15 ரனோ 18 ரனோ அடிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ரொபல் பண்ணி பிளே ஆஃப்ஸ்ல அந்த வருஷம் ஜெயிப்பாங்க. பஞ்சாபோட கொஞ்சம் டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ். டெபு மேபி இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் பிளஸ் ஒரு 50 ஐ கேன் ரிமெம்பர். ஏன்னா ரொம்ப வருஷத்துனால கொஞ்சம் வேகா இருக்கு. பட் உங்களுக்கும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஃபேவரட் டீம் போல இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பஞ்சாப் கிங்ஸோட எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி ஆக்சுவலி பஞ்சாப்க்கு எதிராக தான் வந்தது. முதல் மேட்ச் சிஎஸ்கே பஞ்சாப்க்கு எதிராக தான் விளையாடணும். தரம்சாலா கேம் மறக்கவே முடியாதுங்க. தோனி அப்படியே தலையில குத்துன ஒரு மோமெண்ட் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மஸ்ட் வின் மேட்ச் அது. அந்த மேட்ச் வந்து ஒரு அந்த வருஷமே ஒரு முக்கியமான வருஷம். இன்ஃபேக்ட் தரம்சாலால 190 இருப்பீங்கல, அதுல இருந்து 4th போவீங்க. எஸ், ஆக்சுவலி அந்த லாஸ்ட் லீக் மேட்ச் மஸ்ட் வின் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப் கிங்ஸ் ஆடி 190 அடிச்சிருவாங்க தரம்சாலால. சேஸ் பண்ணி லாஸ்ட் பால் ஃபினிஷ் ஃப்ரம் மஹேந்திர சிங் தோனி. நானும் தோனி நல்ல பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறமா நாங்க ஜெயிச்சு 2010 ஐபிஎல் ஜெயிச்சோம். சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு லாட் ஆஃப் ஹிஸ்டரி பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். சூப்பர் ஓவர் சேப்பாக்ல முரளிதரன் போடுவாரு. மஹேராஜ் ஜெயவர்தனே பயங்கரமா ஒரு 6 அடிச்சு அந்த சூப்பர் ஓவரை வந்து கிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் அப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த ஒரு மேட்சை ஜெயிப்பாங்க. டெஃபினட்டா செம்ம நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இன்னொன்னு நம்ம சிஎஸ்கே ஃபோர்ட்ரஸ் எல்லாம் சொல்லலாம், பட் பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியா எடுத்துக்க முடியாது. பிரேதம் திடீர்னு செம கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒன்று பஞ்சாப் கிங்ஸோட வேரியா என்ன இருக்கணும்னா ஃபயர் பவர் இருக்கிற ஒரு டீம். அவங்களோட பேட்டிங் பார்த்தா ஸ்லைட்டா அதிருது. எஸ்ஆர்எச் ஒரு பக்கம் அவங்க பேட்டிங் அதிருது, பட் சொதப்பிட்டாங்க போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸும் லேசுப்பட்ட டீம் இல்ல, அதிரடி பேட்டிங். நம்ம இதுல பேசணும் பத்ரி. நம்ம எஸ்ஆர்எச் ரிவ்யூ வீடியோல பேசணும். அடுத்த வருது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸ் பண்ணிட்டு வராங்க. 262 துண்டா 19வது ஓவரில் அடிச்சுட்டு வந்தாங்க. 8 balls 9 balls to spare அடிச்சுட்டு வந்தாங்க. சோ அவங்கள நீங்க லேசா எடை போட முடியாது. பஞ்சாப் கிங்ஸ் 19th ஓவர்ல முடிச்சாங்க. பவர் ஹவுஸ், லிட்டரலி நீங்க சொன்னது கரெக்ட் வேர்டு, பவர் ஹவுஸ். சஷாங்க், அசுதோஷ், பிரப்சிம்ரன் பயங்கர பேட்டிங். அண்ட் நம்ம பிதாமகன் ஜானி பெர்ஸ்டோ, அவர் அப்படியே விக்ரம் பிதாமகன் மாதிரி இருப்பார். சொன்ன அவர் பிதாமகன் தான் கூப்பிடுறது. அப்படியே வந்துட்டாரு ஃபார்முக்கு. 4 மேட்ச் நடுல டிராப் பண்ணாங்க, அடி பிரிச்சுட்டார் அந்த மேட்ச். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட் வந்து பிரப்சிம்ரனோட இன்னிங்ஸ் தான். அந்த 6 overs 80 அவர் கொடுத்ததுனால தான் இவங்க போய் சேஸ் பண்ணாங்க. பட் பஞ்சாப் வெரி டேஞ்சரஸ் டீம். அண்ட் இது நமக்கு வந்து 6th கேம் பத்ரி சேப்பாக்ல. இதுக்கு அடுத்தது ஆர்ஆர். அது ஆர்ஆர் 8-1. சோ இது ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க இது எல்லா கேமையும் மஸ்ட் வின்ங்கிறாரு. இது டெஃபினட்டா மஸ்ட் வின். ஏன்னா இதுக்கப்புறம் ரோட்ல 3 கேம் இருக்கு தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. போன மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே செமையா வந்து பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஓகே ரைட், தீபக் சார் நல்லா போட்டாரு, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அட் த ரிஸ்க் ஆஃப் நோயிங் சிஎஸ்கே மாத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரிஸ்க்ல போலிங்ல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். ஏன்னா பியூர்லி ஒரு டெக்னிக்கல் கிரிக்கெட்டிங் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் டிஃபரண்ட் சைடு பஞ்சாப் கிங்ஸ். நம்ம பார்த்தோம் ஸ்பின்னர்ஸ் நியூஸ் அவ்வளவா இல்ல. துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இட் ஹேப்பன். அங்கேருந்து நம்மளால வந்து பெரிய இது பண்ண முடியல. பட் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், ஒரு தீக்ஷனா உள்ள வரணுமா, இல்ல ஒரு மொயின் அலி பவர் பிளேல போடணுமா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்ம மனசுல வருது. இந்த மாதிரி ஒரு பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் நம்ம பார்க்கும்போது தீக்ஷனா டெஃபினட்டா விளையாடணும். ஆனா முஸ்தபிசுர் பங்களாதேஷ் டியூட்டிக்கு போறாரு மே 1st கேமுக்கு அப்புறம். ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டா ஒரு நாளைக்கு ஆடுவாரு. போலிங்ல உங்களுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. அடுத்த மேட்ச் ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டர் திரும்ப பஞ்சாப்ல. அப்ப மேபி தீக்ஷனா வில் பிளே. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண மொயின் அலி டீம்ல இருப்பாரு. அவரை நீங்க போலிங் போடலாமே பவர் பிளேலயோ இல்ல பேர் ஸ்டோக்கோ. ஏன்னா மொயின் அலிக்கு நல்லா தெரியும், ரெண்டு பேரும் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ் தான். ஈச் அதர் நோ த கேம். சோ மொயின் அலி போடலாம் பேர் ஸ்டோக்கு. இப்போ சொல்றேன் ருத்துராஜ் வந்து ஒரு
ஸ்பின்ன டிபெண்ட் பண்ற கேப்டன் மாதிரி தெரியல. அன்னைக்கு என்னமோ பெரிய மனசு பண்ணி ஜடேஜா 4 ஓவர் கொடுத்தாரு. அந்த பிச்சில் ஜடேஜா 4 ஓவர் 22 ரன்னுங்க. கொஞ்சம் பிச்சு ஸ்லோவா இருந்து இல்ல கொஞ்சம் திரும்பினா ஜடேஜா டிஃபரெண்ட் பீஸ்ட். நாளைக்கு அதே மாதிரி பிச் வந்ததுன்னா அது 210 பிச்சே கிடையாது. அது மேபி ஒரு 180 பிச். சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா ஆடினாங்க. சோ கொஞ்சம் ஸ்லோ பிச் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப் கூட. டெஃபினட்டா ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி என்னங்க திடீர்னு இந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. பேர்ஸ்டோ பயங்கரமா ஃபார்ம்ல வந்துட்டாரு. 100 அடிச்சாரு. அவர் தவிர பாருங்க எல்லா இங்கிலீஷ் பிளேயர்ஸும் பட்லர் ஃபார்ம்ல வந்துட்டாரு. இப்ப பேர்ஸ்டோ ஃபார்ம்ல வந்துட்டாரு. வில் ஜாக்ஸ் ஒரு பக்கம் பொழந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபில் சால்ட் அவரு போட்டு அடி பொழந்து கட்டிட்டு இருக்காரு. சாம் கரன் தான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன். ஒரு மாதிரி ஹோம் கமிங் நம்ம ஊரு சிஎஸ்கே ஆடி அவர் வந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க. பட் அவரு மறுபக்கமா பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டு ஒரு டீசென்ட் லீடர்ஷிப் காட்டுறாரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். சாம் கரன் டெஃபினட்டா கொஞ்சம் இனோவேட்டிவா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவரே ஓப்பனிங் வந்தாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு. ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் பிரப்சிம்ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க, போன வருஷம் கூட டெல்லியோட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஐபிஎல்ல. சோ பிரப்சிம்ரன் நாட் ஒன்லி தட் அவர் விக்கெட் கீப்பர் கூட. சோ பிரப்சிம்ரன் ஒரு ஒன் ஆஃப் த மெனி டேலண்ட்ஸ் இந்த ஐபிஎல். டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் தான். பஞ்சாப் ஒன்லி திங் நம்ம என்ன ஹோப் பண்ணோம்னா 260 துண்டா அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஒரு லெட் டவுன் இருக்குமா தான் நம்ம ஹோப் பண்ணோம். சென்னை வந்து டெஃபினட்டா வந்து அந்த ஃபயர் பவர் கொஞ்சம் ரெடியா இருக்கணும். அது பிட்ச் மூலமாவா இல்ல அவங்க போலிங் மூலமான்னு தெரியல. போலிங்ல நீங்க கேட்டீங்க பத்ரி, நான் பேட்டிங்ல சொல்றேன் ஒரு சேஞ்ச். இது நான் கேட்கறேன். எல்லாருமே பவர் பிளேல 5 ஓவர் 6 ஓவர்ல 70 85 அடிக்கிறாங்க. நம்ம பவர் பிளேல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். அதுதான் புரியல. ஏன் இந்த பெர்சிஸ்டன்ஸ் ரஹானேயோட அடிப்பாரு, ஆனா எப்ப அடிப்பாருன்னு தெரியல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம், சிஎஸ்கே இவ்வளவு நல்லா பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் நீங்க ஒரு டீப்பர் லேயர்ஸ் நம்பர்ஸ் எடுத்து போய் பாத்தீங்கன்னா லீஸ்ட், அதாவது தேர்ட் லீஸ்ட், லாஸ்ட் இல்ல தேர்ட் லாஸ்ட் எதுல இருக்காங்கன்னா பவர் பிளே ரன் ரேட்ல 8.5 தான் அடிச்சிட்டு இருக்காங்க. வேற மிச்ச டீம்லாம் 9 10 11 12 அடிக்கிற டீம்லாம் இருக்கு. அதை தவிர மிடில் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் தேர்ட் லாஸ்ட் 8.5 தான் மிடில் ஓவர்ஸ் அண்ட் பவர் பிளே ரன் ரேட் 8.5. 17 to 20 ஓவர் சிஎஸ்கே ரன் ரேட் எடுத்தீங்கன்னா 12 ரன்ஸ் per ஓவர். அந்த இடத்துல டாப் 3ல இருக்காங்க. இது மிடில் ஓவர்ஸ்ல இது வந்து சிஎஸ்கே ஓட டெம்ப்ளேட்டா இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல நிறுத்தி நிதானமா விளையாடி ஒரு டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏன்னா போன மேட்ச் கூட பவர் பிளேல 50 for 1 சிஎஸ்கே, பட் scoring 212. ஏன் இந்த மாதிரி அந்த சேப்பாக்ல சம்டைம்ஸ் பிரேத்தம் இந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி தான் நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். நீங்க டைம் எடுத்து விளையாடி அங்கேருந்து ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ருத்ராஜ் கைக்வாட் அமேசிங் இன்னிங்ஸ் ஆனாரு. சோ அதே ஒரு டெம்ப்ளேட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே விக்கெட்டை கையில வச்சுட்டு கடைசியில ஆக்சலரேட் பண்ணலாம். அந்த கேம் பிளான் கரெக்ட் தான் பத்ரி. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ரன் அடிச்சது சிஎஸ்கே இந்த வருஷம் ருத்துராஜ் அண்ட் சிவம் துபே தான். சோ எல்லா மேட்சும் 2 பேரும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. மத்தவங்களும் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். இந்த டே சிவம் துபே உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கலன்னா உங்க ரன் ரேட் வராது. உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்காது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சோ நீங்க பிகினிங்ல கொஞ்சம் ஹார்டா போறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு டூல்ஸ் இருக்கு. ஒரு ரிஸ்வி ஆகட்டும் இல்ல ஒரு மொயின் அலி ஆகட்டும், ஏதாவது பண்ணி கொஞ்சம் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணலாம். எல்லா வாட்டியும் சிவம் துபே அண்ட் ருத்துராஜ் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு தான். பிகாஸ் இது ஒரு நேச்சுரல் இதுதான். ஒரு நாள் ஃபெயில் ஆவாங்க. அவங்க இப்போ வந்து ரொம்ப ட்ரிக்கி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. 5 and 4 தான் இன்னும் இருக்கிறது. 5 கேம். 5 கேம்ல எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது 3 or 4 கேம்ஸ் ஜெயிச்சாகணும். சிஎஸ்கே பிவிகேஎஸ் இம்பார்ட்டன்டான ஒரு போட்டி. ஆஃப் கோர்ஸ் சிஎஸ்கே ஹேவ் டு பிளே குட் கிரிக்கெட். சோ இந்த மேட்சை சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ப்ராபபிலி அவங்க 1 foot வச்சிருவாங்களா ஒரு பிளே ஆஃப்ஸ்ல? இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க, ஐ மீன் நான் ஜெயிச்சாங்க இது மாதிரி தான் நான் கணக்கு போட்டா ஏதாவது ஆயிடுது. பட் ஜெயிச்சாங்கன்னா கூட 3 games ரோட்ல இருக்கு. அது ரொம்ப குரூஷியல். ஒன்னு குஜராத்தோட தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் இவங்க ஆன் த ரோட் ஆல்சோ. ஐ திங்க் பஞ்சாப் அகைன் ஆன் த ரோட் அண்ட் ஆர்சிபி கடைசியில அண்ட் நடுவுல ராஜஸ்தான் அட் ஹோம். சோ 4மே டஃப் கேம். ஆர்சிபி இப்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. அது கடைசி கேம். பட் அந்த கடைசி கேம் வரைக்கும் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ சான்ஸ் கிடைக்குதோ யூ ஹேவ் டு கோ அஹெட். ஏன்னா இது என்ன வேணாலும் ஆகலாம். அன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட 210 டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு யாரு நினைச்சாங்க? சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு அவங்க மேல இருக்கிற டீம் ஜெயிச்சுட்டே இருக்கிறது நல்லது. கேகேஆர் ஆர்ஆர் ஜெயிச்சுட்டே இருந்தா நல்லது. பட் கீழே இருக்கிற டீம் இந்த எல்எஸ்ஜி மாதிரி டீம்லாம் தான் சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி ரிஸ்க். எல்எஸ்ஜி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வர சிஎஸ்கேவும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அவங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும். எனிவே மினிமம் 8 win பண்ணணும். ப்ரெடிக்ஷன் டைம். பிரதம், சிஎஸ்கே vs PBKS in Chepauk. Pick your team. இவ்வளவு பேசியாச்சு. நான் சிஎஸ்கே தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட் டைம் சிஎஸ்கே சொன்னோம், நம்ம சன்ரைசர்ஸோட வந்துருச்சு. இந்த வாட்டியும் சிஎஸ்கே தான் சொல்லி ஆகணும். பாப்போம். எஸ், மொமெண்டம் சிஎஸ்கே பக்கம் இருக்கு. ஒன்ஸ் அகைன் ரீகெயின் பண்ணிட்டாங்க சேப்பாக்கோட ஃபோர்ட்டை. சோ ப்ராபபிலி நல்ல கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா PBKS ஓட பேட்டிங் லைனப்ப பார்த்தா ஸ்லைட்டா கொஞ்சம் திக்குன்னு எனக்கு அடிக்குது. ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் இயர் எனக்கு இஃப் மெமரி சர்வ்ஸ் மீ ரைட் 198 சேஸ் டவுன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் PBKS சென்னையில. எஸ், கரெக்டா சொன்னீங்க. பண்ணாங்க. செமையா
செமையா ஆடி ஜெயிச்சாங்க. லாஸ்ட் ஓவர்ல ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க. பயங்கரமான சேசஸ் நம்ம பார்த்தோம் போன வருஷம். ஒன்னு பிவிகேஸ் சேஸ் பண்ணாங்க, இன்னும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களும் பயங்கரமா சேஸ் பண்ணி இல்ல பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேக்கு எதிராக சேப்பாக்ல. பட் பொறுத்து பார்ப்போம், செம்ம போட்டி காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் பத்ரி. ஹோப்ஃபுல்லி we will do the review after CSK win. Thank you.